உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாமா போலாம். வந்து வச்சுக்கிறேன், நீ போடா. நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் இந்த கல்யாணம் நடக்காது. போங்க போங்க. ஏப்பா உனக்கு பசிக்கல? பசிக்குதுனே, முடி கட்டி சாப்பிடலாம். நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. பொண்ணு வீட்டுல வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க சாமி. அம்மா எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களாம்மா. டேய், பொண்ணு பார்க்க அம்புட்டு அவசரமா? பின்ன அவனுக்கு அம்புட்டு புடிச்சு போச்சுமா. நீ போன போடுதா கேள இருக்காதா பின்ன? ஏன் உங்களுக்கு டிஃபன் சாப்பிட போணுமா? வர நேரம்தான் வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எதுக்கு வர சொன்னாங்க? அப்படி என்ன பூஜைன்னு தெரியலையேம்மா. அவங்க வரும்போது அமுதாவையும் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. இப்ப அமுதா வரலையான்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? காரணமா இல்ல போய் சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி அடிச்சு விடுவோம். அதானே, உனக்கு பொய் சொல்ல சொல்லியாதாரணா? மாமா, நான் சொல்ற பொய் எல்லாமே நல்லதுக்கு தான். அதுவும் உங்க நல்லதுக்கு தான். எல்லாம் ஓன் ட்ரைனிங் தானே மாமா. சரிடா சரிடா, ரொம்பதான் புகழ்றா. வா வா. பசிக்குது, ரொம்ப லேட் பண்றாங்களே. இதோ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பொண்ணு வந்துருச்சு பாரு. ஆமாக்கா. ஏய், என்னடா பூஜைன்னு சொன்னானுங்க? ஐயர்லாம் உட்கார்ந்துருக்காரு, சுத்தி சொந்தக்காரலாம் நிக்கிறானுங்க. ஏய் மாப்பிள, இந்த செட்டப்பை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இப்பா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. பயப்படாம வா அமுதா. டேய், அது பவானி போ. பவானி பயப்படாம போ. சும்மா இருங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். 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 இவதான் என் மருமக, பேரு பவானி. ஆமா, IPS அதிகாரியா இருக்கா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. பொருத்தம்தான். IPS அதிகாரின்னு சொன்னீங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்கற பொண்ணு மாதிரி இருக்கு. பார்க்க சாந்தமா, அடக்க உடக்கமா, அமைதியான பொண்ணு மாதிரில இருக்கு. தம்பிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பின்ன அந்த அடக்கம் தான் என்ன உங்ககிட்ட விழ வச்சது. இந்த அமைதி தான் இப்போ வரைக்கும் உங்களை என்ன சுத்தி சுத்தி வர வைக்குது. செட் ஆயிட்டா. டேய், உன்னை இன்ஜினியரிங் தானே படிக்க வச்சேன். இப்ப கவிதை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஹே, இங்க பாருமா, காதல்னு வந்துட்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நமக்கெல்லாம் இந்த வாழைய பார்த்தது பசி வர்ற மாதிரி இல்ல மகனே. பிடிச்சானே? போ. என்ன மகனே, நீயும் உங்க அம்மா மாதிரி முறைக்க ஆரம்பிச்சிட்ட. பொண்ணு பாக்குறதுக்கு செக்கச்சவனு லட்சணமா இருக்குல்லக்கா. இங்க பாருங்க, என் மருமக பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, குணத்திலேயும் அவ அழகுதான். லேட் ஆனாலும் உன் மகனுக்கு சூப்பர் மருமகளை தான் தேடி பிடிச்சிருக்க. இல்லையா பின்ன? வலை போட்டு தேடணும்ல. என்ன மருமகளே, அத்தை சிறப்பு பூஜைன்னு சொன்னாங்களே, இங்க வந்து பார்த்தா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? முதல்ல எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் உங்களை இங்க பொய் சொல்லிதான் வர வச்சேன். உங்களை ஏமாத்த இல்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு தான். எங்க குடும்பத்துல எந்த விஷயமா இருந்தாலும் எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கலந்துக்காம நான் பண்ணவே மாட்டேன். அப்படித்தான் நேத்திக்கு நிச்சய தேதி குறிக்க அவரை வர சொன்னோம். அவரு நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு, உடனே நிச்சயம் பண்ணா பொண்ணும் மாப்பிளையும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அப்படி ஒரு விசேஷமான நாளாம். அதனால தான் நாங்க
அவர் சொல்றத இது வரைக்கும் நாங்க தட்டினதே இல்ல. அதான் இன்னைக்கே கோயில்ல வச்சு சிம்பிளா நிச்சயம் பண்ணிடலான்னு இந்த ஏற்பாடு பண்ணோம். இத நான் நேத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா பையன் தான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். என்ன பவானி, நான் சொன்னது உண்மை தானே? நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டல? பின்ன திடீர்னு இப்படி சொன்னா என் மருமக என்ன பண்ணுவா? ஏம்மா, நீங்க உங்க சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டி நிச்சயத்தை பெருசா பண்ணலான்னு பிளான் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வீணா போச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிம்பிளா பண்ணிருக்கோம். அப்புறமா கல்யாணத்துக்கு முதல் நாள் மண்டபத்துல வச்சு இந்த விசேஷத்தை பெருசா பண்ணிருவோம். இல்ல, இப்படி திடீர்னு நிச்சயம்னு சொன்னா நாங்க எந்த ஏற்பாடும் இல்லாம வந்திருக்கோமே. அதான் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட சொல்லாதது என் தப்பு தான். ஜோசியர் நாள் நல்லா இருக்குன்னு சொல்ல போய் தான் இந்த திடீர் ஏற்பாடு. இல்லன்னா எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் பெரிய மண்டபத்துல ஊரை கூட்டியில பண்ணிருப்பேன். இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு இவ்ளோ சிம்பிளாவா பண்ணுவேன்? எனக்கு வாழ போற இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். வாஸ்தவம் தான். ஆனா இப்ப போய் சொன்னா சொன்னா என்னவா, மாப்பிள்ள தான் புடிச்சு போச்சே. அப்ப பண்ணா என்ன, இப்ப பண்ணா என்ன? இன்னைக்கு நல்ல நாள் தானம்மா, பண்ணிருங்க. என்ன வரலட்சுமி அம்மா இப்படி தயங்குறாங்க? பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? ஐயோ, அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாமுங்க. எங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதமுங்க. நிச்சயதார்த்தம் இப்படி திடீர்னு நடக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. ஏங்க, நல்லது நடக்குதுன்னா திடீர்னு தான் நடக்கும். இப்படிப்பட்ட சம்மதம் கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். பவானி, ஐம் சாரி. உங்க தயக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் தான் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணும் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் பவானி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.